இந்த இமேஜில் காமிக்கிற மாதிரி ஸ்லீவ் எப்படி பண்ணுறது, அதாவது சர்க்குலர் ஸ்லீவ் எப்படி பண்ணுறது, ஆனால் இதில் ஒரு தப்பு பண்ணால் அதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுங்கிறத பார்த்தலாமா. அதுக்கு முன்னாடி இந்த சர்க்குலர் ஸ்லீவோடைய ஃபார்மேஷன் பார்க்கலாம். சர்க்குலர் ஸ்லீவுக்கு வந்து லென்த் வந்து ரெக்வயர்ட், அதோடைய ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸும் ரெக்வயர்ட். ஆர்ம் ஹோல் லென்த்தை வந்து அப்படியே வச்சுட்டு ஸ்லீவ் லென்த்தை அதை டபுள் பண்ணிக்கோங்க. என்னோடது வந்து 4+1 சீம் அலவன்ஸ் 5 inches. அப்போ டபுள் பண்ணிட்டோம் அப்படின்னா 10/10, அதாவது 10 inches லென்த்தும் 10 inches வைடும். அதை வந்து கர்ச்சீஃப் மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு சென்டர் பாயிண்ட் கிடச்சிரும் இல்லையா. அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 5 inches-ஆக மார்க் பண்ணிட்டு வாங்க. ஒரு கார்னர்லேருந்து அப்படியே மார்க் பண்ணிகிட்டே வந்துட்டிங்கன்னா நமக்கு அழகாக ஒரு சர்க்குலர் ஃபார்மேஷன் நமக்கு கிடச்சிரும். அந்த சர்க்குலர் ஃபார்மேஷனில் நம்ம ஃபார்முலாவை கால்குலேட் பண்ணணும். ஃபுல் சர்க்குலர் ஃபார்முலா வந்து 2πr. இப்போ ஆர் வேல்யூ வந்து நமக்கு தெரியாது. அப்போ ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைடட் பை 6.28. அப்போ எனக்கு ஆன்சர் வந்து 13 divided by 6.28ங்கிறது அப்ராக்சிமேட்லி 2 inches. இப்போ ஆல்ரெடி மார்க் பண்ண சென்டர் பாயிண்ட்லேருந்து கீழே திரும்பவும் ஒரு 2 inches தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த பாயிண்ட்டை வந்து வச்சுட்டு நம்ம ஃபேப்ரிக் வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். அதாவது ஒரு செமி சர்க்குலராக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ அதுலேருந்து 2 inches அக்ராஸ் மார்க் பண்ணிகிட்டே வந்துட்டீங்க. ஸோ குட்டி சர்க்குலர் வந்து ஃபார்ம் ஆயிடும். அந்த சர்க்கிள் ஃபார்ம் ஆனதுலேருந்து 2 inches எக்ஸாக்டாக கட் பண்ணாமல் 1.75 இல்லைனா 1.5 inch வந்து கட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா அந்த 0.5 தான் ஒரு சீம் அலவன்ஸ் ஷோல்டர் கூட அட்டாச் பண்ணுறதுக்கு. அதை கட் பண்ணாமல் எக்ஸாக்டாக 2 கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக் வந்து ப்ளீட்டாக வச்சிட்டிங்க அப்படின்னா ப்ளீட்டட் சர்க்குலர் ஸ்லீவ். அவ்வளோதாங்க, சிம்பிள். ஸோ தப்பு பண்ணாலுமே கரெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து கொண்டு போகணும். அப்போ தான் வந்து எந்த ப்ரொஃபஷனாலும் ஈஸியாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இந்த ரீல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching. Bye bye.